கரணம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வகைகள் இருக்குன்னு சொன்னீங்க. அது எத்தனை வகைகள் கரணம் இருக்கு? 11 கரணம் இருக்கு. ஒவ்வொரு கரணம் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரிய கரணமா இருக்கும். அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம அந்த கரணத்தை இயக்கும் போது வரும். இது நிறைய ஜோதிடர் பேசியிருப்பாங்க இதை பத்தி. இருந்தாலும் நானும் சொல்றேன். அது இந்த கரணத்தை இயக்குறது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி படத்துல பாம்பை வச்சு இயக்குவாரு. அவருடைய டைட்டில் சாங்ல பாம்பு இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். எஸ்பிபி சார் பார்த்தீங்கன்னா அவருடைய சாங்லேயே வந்து அந்த மோளம் சத்தம் நிறைய அடிக்கும். இவங்கெல்லாம் வந்து அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிடும். ஏன்னா அவங்களுடைய கரணம் அது. அவங்களுடைய கர்ணத்தோட இன்ஸ்ட்ருமெண்ட், அவங்களுடைய கர்ணத்தோட விலங்கு. இப்போ சிவகார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் புலியை வச்சு இது பண்ணியிருப்பாரு, மான் கராத்தா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புலி வந்து காமிச்சிருப்பாரு. அது அவருடைய கர்ணன். அது அந்த படம் எவ்வளோ ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் அவருடைய லைஃபே டேர்ன் ஓவர் ஆச்சு. யோகி பாபு சாரும் பார்த்தீங்கன்னா அவருடைய கரணம் பார்த்தீங்கன்னா கௌளவ கரணம். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் ஓரளவுக்கு கௌளவ கரணம். அவர் ஸ்ரீமுஷ்ணம் அடிக்கடிக்கு போயிட்டு வருவார். ஓகேங்களா? அதே மாதிரி அவர் வராகி அம்மனுடைய வழிபாடு அதிகமாக எடுத்துப்பார். வராகி அம்மனுக்கு ஒரு கோவிலே கட்டியிருக்காரு அவர். அவருடைய கர்ணத்தை எப்படி இயக்கியிருக்காரு பாருங்க. அவர் அந்த வராகி அம்மன் கோவில் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு படத்துல ஹீரோவே ஆனார்.